கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த 9 பாதுகாத்து இந்த 10வது பிரேச தேவன் இறக்குமாறு நாமத்தை மகிமையுள்ளதாக. தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4லிருந்து வாசிப்போம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். பின்பு வேறொரு சத்த வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களை, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானம் பறிந்து எட்டினது. அவளுடைய அநியாயத்தை தேவன் நினைவு கூர்ந்தார். அவங்களுக்கு பலனளித்தது போல் நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். யோவானுக்கு தேவன் அறிவிக்கிற பிரகாரம் சத்ருவாய் சாத்தான் ஆதி காலம் அதற்குள்ள நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். அவளுக்கு காணப்படாத கடைசி காலத்தில் யோவானை குறித்து தேவன் அறிவிக்கிற பிரகாரம் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளுக்கு நேடு வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். 2 சம்பவத்தை மையப்படுத்துகிறார். ஒன்று, நாட்கள் சொல்லுகிற பிரகாரம் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீங்க, அவளுக்கு உண்டாக வாதைகளில் அகப்படாதீங்க. அவருடைய பாவம் வானம் பறிந்து எட்டினது. அவருடைய அநியாயங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இப்போது நாம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக கிறிஸ்துவின் வருகை ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாக 7 ஆண்டுகள் காணப்பட்டாலும் அது முதல் 3 ஆண்டுகள் நாம் திருச்சபையை ஆயத்தப்படுத்துகிறார். பின் இருக்கிற 3 ஆண்டுகள் இரட்டிப்பான தீமைகளை கலந்து கொடுங்கள் என்று பார்க்கிறோம். இந்த முதல் 3 ஆண்டுகளை நாம் பார்க்கிற பிரகாரம் அவருடைய பாவங்கள் பூமிக்குள்ள தலைவிரித்து ஆடுகிறது. ஒன்று நாம் கவனிக்கிறோம். 2வது பார்க்கிறோம், அவளுக்கு நேடு வாதைகளில் அகப்படாமல் இருங்கள். இந்த 2 சம்பவத்தை மையப்படுத்துகிறார். ஒன்று, அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளாக அவள் கடுமையாக பாவங்களை உபயோகித்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் தடுக்கிறார். 2வது, அதனாலே தேவனை கோபாக்கிற உண்டாகி ஒரு தண்டனை நடைமுறைப்படுத்துகிறார். அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற 2 விஷயங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று, நம்முடைய தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் சத்ருவா சாத்தான் பலமாக பாவங்களை உபயோகித்து தெய்வ திட்டத்தை தடுக்க பார்க்கிறான் என்று பார்க்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்பை ஒரு பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்ளாமல் தேவனுடைய நாட்களை எதிர்கொண்டு போகாமல் அவன் தடை பண்ணுகிறான். அதே முதல் 3 ஆண்டுகள் தேவனுடைய கோபாக்கினை உண்டாகுது. அதில் சிக்கிக்கொள்ளாமல் வெளியே ஓடிப்போங்க அப்படிங்கிறான். அப்படி காணப்படும் போது நீங்கள் ரெட்டிப்பான தண்டனை அவளுக்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம். அதனால் முதலாவது காண்பிக்க பிரகாரம் அப்படி என்ன பாவத்தை பூமிக்குள்ளாக நடைமுறைப்படுத்த போகிறான், அந்த பாவத்தை கூட நம்ம எப்படி நாம் ஜெயங்கொள்ளப்பட வேண்டும் தான் தியானம் செய்ய போகிறோம். ஏன்னா அவனுடைய பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் தன் கைவசப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அப்படி கைவசப்படுத்தி கொண்டாதான் தெய்வ திட்டத்தை வந்து தடுக்க முடியும், இல்லைன்னா தடுக்க முடியாது. இப்போ தெய்வ திட்டத்தை தடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உலகம் கைகுலாக போக வேண்டும். அப்படி கைகுலாக போகிற நிலைகள் அப்படியாக அதை தன் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக இந்த உலகத்தை அவன் எப்படி ஆதாயப்படுத்திக் கொள்ள போகிறான் என்பதை நாம் தியானம் செய்ய போகிறோம். வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரம் 11லிருந்து வாசிப்போம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும்
அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்தில் ஒரு சுரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சுரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமி மேல் அக்கினியும் இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடைமுறைப்பட்டிருந்தது. பொதுவாக உலகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த உலகத்தை நீங்களை கைவசப்படுத்தணும், மனுக்குள்ள நமக்கு அடிமையாக இருக்கணும், நாம் விரும்புவதாக செய்யப்பட வேண்டாம். 2 சம்பவம் வேணும். ஒன்று அதிகாரங்கள், வல்லமை இருக்கப்பட வேண்டும். இன்னொன்று பொருளாதாரம் இருக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் தான் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். அதனால் அங்கே சொல்லப்படுகிற மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடியில மோசம் போய்க்கு பட்டயத்தினால் காயப்பட்ட பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொருவம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. ஆனால் இறை சமூக நடைமுறைப்படுத்துகிற இந்த அமெரிக்க நாடுகளுக்கு ஏன் உலகம் பயப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அவங்கள்ட்ட தான் நிறைய வச்சுருக்கிறாங்க. பல நாடுகளில் பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க எதிர்த்திங்கன்னா அவங்க நிறைய ஃபேக்ட்ரிகள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்கன்னா அந்த தேசத்தில் என்ன கிடைக்காது, பணப்பழக்கம் இருக்காது, வேலை வாய்ப்பு இழப்பு உண்டாகும். அதன் அடிப்படையில் பொருளாதாரமெல்லாம் அவன் கைகளில் இருக்கிறது. அதே விஞ்ஞானங்களும் ஆயுதங்களும் நிறைய வச்சுருக்கிறாங்க. பல நாடுகளில் அவங்களுடைய போர் தளமெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த 2 நிலைகள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வல்லரசாக மற்ற நாடுகள் பயப்பட காரணம். அதே போல் சத்துருவாய் சாத்தான் தெய்வத்திட்ட தடுக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா அவன் உலகத்தை தன் கைகளை வசப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இங்கே சொல்லப்படுற மிருகம் என்று சொல்லப்படுகிற ஒரு கம்ப்யூட்டரை மையப்படுத்தி அதன் அடிப்படையில் உலகத்தை தன் கைவசப்படுத்திக் கொள்கிறான். சிறியோர் பெரியோர் என்று சொல்லுகிற 6 விதமான தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்க மனிதன் அந்த முத்திரை தன் கைகளை நெற்றிலோ தரித்து கொள்ளப்படவிட்டால் அவன் ஒரு பொருளை விற்க முடியாது, வாங்க முடியாது. இப்படிப்பட்ட உலகத்தை முதலாக பார்த்தீங்கன்னா தன் கைவசப்படுத்திக் கொள்கிறான். ஏன்னா நாம் இறை மார்க்கத்தை நாம் பார்க்கணும், மரியாதை தியானம் செய்திருக்கிறோம். கம்ப்யூட்டரை மையப்படுத்தி அந்த முத்திரையை நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு பொருளை விற்பதற்கு வாங்க நாம் பார்க்குறோம். முத்திரை இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிபேலாம் வச்சுருக்கிறோம், சின்ன சின்ன கடையில் அது கொண்டு வச்சுருக்கிறோம். அந்த முத்திரையை பயன்படுத்தி ஒரு பொருளை என்ன பண்ணிக்கிறோம், வாங்கிக்கிறோம், விற்றுக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் மாறி விஷயம். 50 நிறையா குழப்பங்கள் இருக்குது, நான் பார்க்குறோம். நிறைய திருடுறாங்க. இப்போ திருடாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்திரை என்ன பண்ண போகிறாங்க, தன்னுடைய கையில் நெற்றியில் போட போகிறாங்க. அதுக்குள்ள எல்லா ஆயத்தமும் ரெடி ஆகிடுச்சு. அதன் அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் முதலாவது உலகத்தை கைவசப்படுத்திக் கொள்கிறான். ஏன்னா வாழ்வாதாரங்கிறது முக்கியம். ஒரு பொருளை வாங்கின வைக்கணும். இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ண பொருளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, அந்த முத்திரை தரிக்கலாம் என்ன பண்ண முடியாது, நாம் வாழ முடியாது. இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக சத்துருவாய் சாத்தான் முதலாவது உலகத்தை கைவசப்படுத்துகிறான். அதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளுக்கு அவளை விட்டு வெளியே வாங்க என்று சொல்கிறார். அடுத்தபடியாக வியாபாரங்கள். வெளிப்படுத்தின 18ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரதாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விளையுறந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளைக்கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும்
லவங்கப்பட்டையையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் வெள்ளிய மாவையும் கோதுமையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்பார்கள். உன் ஆத்துமா இச்சித்த பலவர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. கொடுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, சல்லாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினத்தின்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பலாட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற பூமியின் வர்த்தங்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தனங்களையும் முத்துகளையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டைகள் என்று ஒரு பெரிய பட்டியல் போடுகிறான். சத்ருவாய் சாத்தான் கடைசி காலத்துக்குள்ளாக, ஏன்னா இங்கே பிரதான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா பணம். வியாபாரம் செய்கிற எல்லாருமே எதை மையப்படுத்த வாழ்வாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கப்பட வேண்டும். அது சம்பாதித்த வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொள்ளப்பட வேண்டும். இரவும் பகலும் பிரயாசப்படுகிறான். அதில் சாத்தாண்டே வலையாக காணப்படுகிற மனிதனுடைய தேவைகளை கரெக்டாக கொண்டு போகிறான். மனிதன் என்பது பணம் அவசியம். அதில் வேறுகொள்ள வைக்கிறான். அவனை வேறுகொள்ள செய்து அதில் முழுக வைக்கிறான் என்று பார்க்கிறோம். இல்லாத இருக்கிறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், பிரயாசம் தப்பல்ல. நிறைய கோடிக்கணக்கில் வச்சுருப்பான். ராவும் போல தூங்க மாட்டான். அவன் தான் ஏன் பொழுது இருக்க 4 சந்ததி 5 சந்ததியோட தேவை இருக்கும். இருந்தாலும் அவனும் என்ன பண்ண மாட்டான், தூங்க மாட்டான். இப்படிப்பட்ட நிலைகளை சாத்தான் பணாசையை உண்டாக்கி அவன் ஒரு பெரிய வலைக்குள்ளே சிக்க வைக்கிறான். ஏன்னா உலகத்தில் பார்க்குறோம், இந்த அரசியல்வாதி எடுத்து பண்ணிங்கன்னா அரசியல்வாத மோட்டிவில் பார்த்தீங்கன்னா ஒருவனை காட்டி கொடுத்து இன்கம் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க பல கோடி. அவளை இருந்து தன்னோட ஆசையை பார்த்தீங்கன்னா மனிதன் கொள்ளடிக்கப்பட வேண்டும். ஒரு பண வித்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இருதயத்தில் துவங்குகிறான். அதனால் இல்லாதவங்க இரவு மூலம் கஷ்டப்பட தப்பில்லை, தேவைக்காக இருக்கிறவனு ஓடுகிறான். இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா சத்ருவாய் சாத்தான் பணாசை உருவாக்கி தெய்வ திட்டத்தை தடுக்கிறான். தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டியிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விடுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவக்குட்டி கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழிந்துகிற மதிகேடும் சேதமுமான பல இச்சைகளிலே விழுகிறார்கள். பணாசு எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. சிலரை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாக தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் இறை சமூக நாம் நடைமுறைப்படுத்துகிற பணாசு எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. அதை இச்சித்து மனிதர் சிக்கிக் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் பணம் வேதம் சொல்ல தேவைதான். நான் அதில் வேர்கொண்டு தன் குடும்பத்தை கவனிப்பதில்லை, பிள்ளைகளை அன்பு செலுத்துவதில்லை, இரவும் பாலும் சரீரத்தை போட உழைத்து அவன் தீமையை வருஷிக பண்ணுகிறான். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பண ஆசை அதான் புரிஞ்சுக்கணும். பணம் என்பதுக்கும் பண ஆசையில் வேர்க்குள்ள நம்ம அறிந்து கொள்ள. இப்படிப்பட்ட அநேகர் தன் விசுவாசத்தை விட்டு வழிகு போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவனை தேடுவதற்கு, தேவனை தொழுது கொள்வதற்கெல்லாம் மனிதன் விரும்புவதில்லை. ஏன்னா பணாசை. இப்படி நிலைகளை தான் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற சாத்தான் தன் வாழ்வாதாரத்தை மையப்படுத்துகிறான். நம்முடைய தேவைகள் என்னென்ன அறிந்து அதில் கையை வைக்கிறான். ரெண்டாவது, மனிதனுக்கு பணம் தேவை. அதை ஒரு மைய பொருளாக வைத்து அவன் கெடுத்து போடுகிறான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக சரீர இச்சைகள்.
வெளிப்படுத்துகிற 17ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஏழு கலசங்களையோட அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியுடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிக்கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறம் உள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம், 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர் ஒருவன் இடத்துல வந்து, நிவா திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசுத்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசுத்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளுக்கு வெறி கொண்டிருந்தார்கள். அவளுக்கு வருகிற ஆக்கினை ஒன்று காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள்ளே வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். 7 கலசங்களுடைய அந்த 10 கொம்புகளையும் தூசண நாமங்களாக நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரம் சிவப்பு ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டும் தான் வேசுத்தனமாக அருவருப்பலம் அசுத்தத்தை நிறைந்தும் பொற்பாத்திரை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கு பூமியில் அருவருப்புகளுக்கும் தாயின் நாமம் அவள் நெற்றிகளிலே எழுதியிருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சத்ருவை சாத்தான் நடைமுறைப்படுத்துகிற மனிதனுடைய மாம்சமாகிய வேசுத்தனங்களை விதைத்து அவன் நம்மை பிடிக்கிறான் என்று பார்க்கிறோம். நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும், தேவனை விட்டு விலகக்கூடிய விஷயங்கள். இப்போ பனாசிலே மேற்கொண்டு தேவசம் அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு 2-3 நாள் ஜெபிக்கிறோம், அதை இழக்க வைத்து கடவுளை விட்டு உங்களை பிரிக்கிறான். மனிதன் மற்ற எல்லா நாளும் பாவம் செய்து அறிக்கை செய்து புதுப்பித்துக் கொள்ளலாம். தேவன் வாசம் கூட சரீரத்தில் அவனுக்கு எடுத்துக்கொண்டால் தேவனை அவன் பார்க்க முடியாது. ஆனால் இறைமார்க்கம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவன் எந்த நிலைகளை வந்து உங்களை தேவனை விட்டு பிரிக்கலாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கணும், நேரங்களை பயன்படுத்தினா தான் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ தேவனுக்கு கொடுக்கப்பட நேரங்களை கொடுக்காமல் பணாசில் வேர்கொள்ளும் போது கடவுளை விட்டு நாம் தூரமாக போய்கிறோம். தேவன் மாம்சத்தில் வாசமான விரும்புகிறார். மாம்சத்தை கெடுத்து போட்ட பிறகு நாம் தேவனை தேட முடியாது. இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக அவன் நம்ம எங்கே தடுக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வாசம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சசர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். இங்க பார்க்கிறோம், மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டு 2000 ஆண்டுகள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. தேவன் பூமியை பார்க்கிறார், அது மிகவும் சீர்கடை இருப்பதாக பார்க்கிறோம். பெண்கள் சௌந்தரியம் என்று கண்டு தான் உதவி செய்வதற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர்கள் திருமண வாழ்க்கை ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் பலவான்களாக மாறுகிறார்கள். ஆக தேவன கோபாக்கனை கொண்டு ஒரு பெரிய அழிவை உண்டாக்குறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட தான் நிலைகளிலிருந்து ஒரு வேறுபாடு நிலைகளுக்கு போகிறான். அப்படி கடந்து போவதனாலே மாம்ச இச்சைக்குள்ளாக தள்ளப்பட்டு தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்காம
தன்னை தடை செய்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்ச சதலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிரெச்சு தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த தகடங்களையும் முக்காடுகளையும் கண்ணாடி போட்டாகணும். இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அதில் ஆண்டவர் சீயோனு குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டை ஆக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அதனால ஆண்டவர் அவருடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிரச்சித்துகளையும் ஆரங்களையும் அஸ்தங்களையும் தலைமுக்காடுகளையும் ஒரு பட்டியலை போடுகிறான். மனிதன் இப்படிப்பட்ட உலக ஆசைக்கு தன் அர்ப்பணித்து தேவனை விட தூரம் சீயோனு குமார்த்தி என்று சொல்கிறான். வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், பணமும் ஆஸ்தி அந்தஸ்தும் அதிகமாக காணப்படுகிற அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா சும்மா காதில் ஒரு சின்னோண்டு ஒரு தோடு போட்டிருப்பான், கண்ணுக்கே தெரியாது. அதிகபட்சம் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காதில் பார்த்தீங்கன்னா சில்வரில் தான் போட்டிருப்பாங்க. நான் நிறைய இங்கே பிரசங்கம் பண்ண வருவார்கள், நம்ம நிறைய பார்க்குறோம். நார்மலாக பவுன் போட்டிருப்பாங்க, சின்னோண்டு கண்ணுக்கு தெரியாத போட்டிருப்பாங்க. நம்மள ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு கவரிங் வாங்கி போட்டு போவோம். இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக மனிதன் உலக ஆசையை ஆஸ்தியை மையப்படுத்தி ஒரு பெரிய அழகு என்று சொல்லுகிற ஒரு பெரிய நீண்ட காலம் வாழ்கிற போல நினைத்து தன் வாழ்க்கை தன் குடும்ப வாழ்க்கையும் சீரழிக்கப்படுகிறது. இது நிறைய நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் விவகாரத்து ஒரு அந்நியுனி இல்லாமல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை தான். சினிபல்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், திருமணமாகி ஒரு 5 வருஷம் எவனும் குடும்பம் நடத்த மாட்டான், ரொம்ப ரேர். இப்படி உள்ள உலக வாழ்க்கை ஒரு பெரிய ஐஸ்வர்யம் என்று எண்ணி மாம்ச மேன்மையை நம்பி அவர் இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை தான் இழக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மன உளைச்சல், எவ்வளோதான் பணம் இருந்தாலும் ஆசை இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்க்கை ஒரு நெருப்பில் நடக்கிற வாழ்க்கை தான். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இறைமார்க்கும் சோதேகுமாரன் பட்ட பாவர் கர்த்தர் அழிக்கிறார். மாம்சக்கிரியினாலே அக்கிரம பாவங்களும் செய்து மிஞ்சிவர் தேவனுடைய சமுதாயம் அவர் கூக்குரல் எட்டினதுனாலே அவளை தேவன் அழிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும், சாத்தான் எங்கே மையப்படுத்துகிறான். மனிதனுடைய மனிதர் பணாசை விதைக்கிறார், மாம்பு சரீரத்தை விதைக்கிறான். அப்படி விதைத்த கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு உறவை அவன் தடுக்கிறான். ஆனால் எந்த அளவுக்கு நாம் எளிமையாக தேவையானதை அறிந்து நாம் தேவ சமூகத்தை கடந்து போகிறோம்லோ ஆவிக்கிற வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு நீண்ட நிலையில் காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக மனிதனுடைய நிலைகளை அறிந்திருக்கிறவன், அவன் ஆதி முதற்கொண்டு என்ன செய்கிறான் என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். பெரிய பெரிய மனிதர்களாம் சிம்சோன், தாவீது ராஜா, சாலமோன், இப்படி பெரிய மனிதர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் வீழ்ச்சி அடைகிறார்கள். பனாசை, கேயாசி ஒரு பிரதான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். தீர்க்கதரிசிகளாம் பலர் வீழ்ச்சி அடைகிறார்கள். 1, 2, 400க்கு மேல் தீர்க்கதரிசிகள் ராஜாவுடைய வெகுமதிகளை நம்பி பொய் குறி சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்தில் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனிதனை மோசம் போக்கக்கூடிய தெய்வத்திட்டத்தை இழக்கக்கூடிய இப்படி ஒரு நிலைகளை பயன்படுத்தி என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் வலையை விரிக்கிறான். அடுத்தபடியாக
உபத்திரங்களை நடைமுறைப்படுத்துகிறான். மரண சாயலை நடைமுறைப்படுத்தி நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் தடுக்கிறான். வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரம் 5 வாசி. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். பெருமையானவன் தூஷணங்களையும் பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமல் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேவனை தூசிகளை தான் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசனத்தையும் பரலோகத்தை வாசமார்களை தூஷித்தது. பரிசுத்தமான யுத்தம் பண்ணி அவரை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறை சமூகம் கோத்திரமாக காணப்படுகிற பாஷை காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்தின் மேலே அவன் அதிகாரம் செலுத்துகிறான். தேவனோட வாசஸ்தலத்தை தூசிக்கிறான். நாமத்தையோட வாசலத்தையும் பரலோகத்து வாசலையும் தூசிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற சத்ருவாய் சாத்தான் மனுக்குலத்தை ஆதி முதற்கொண்டு அவன் பயமுறுத்துகிறான், அச்சுறுத்துகிறான். தெய்வத்திற்கு மாறாக அவன் கொலை செய்கிறான் என்று பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறவருமாய புருஷன் தம்முடைய வலது கருத்து தம்முடைய இடது கருத்து வானத்தினராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜன வல்லமை சிதறடித்தால் முடிவு பெறுவதை எல்லாம் நிறைவேறுத்தீரும் என்று அவன் ஆணையிட்டு சொன்னான். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற காலங்கள் அரை காலம் என்று சொல்லுகிற 3 ஆண்டுகள் பரிசுத்த வல்லமை சிதறடிக்கப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற சாத்தா நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரங்களை நடைமுறைப்படுத்தும் போது நாம் தேவனை விட்டு வழி விலகுகிறோம், தேவனை மறுதளிக்கிறோம். தேவநாமத்தை நான் தூஷிக்கப்படத்தக்க ஒரு பலமுள்ள நெருக்கடியை உண்டாக்குறான். வெளிப்படுத்தின 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசி. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறிக்கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவானுடைய இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். தன்னால் முடிந்த வரைக்கும் தேவ ஜனங்களை கொன்று குவிக்கிறான், மறுதளிக்க வைக்கிறான், வாழ்வாதாரத்தை தடுக்கிறான், வேசுத்தனத்தை விபச்சாரத்தனத்தை விதித்து தான் தேவனுடைய மகத்துவத்தை அவன் குலைக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற வெளிப்படுத்த 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தோட வாசி. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். தீர்க்கதரிசியுடைய இரத்தமும் பரிசுத்தவானுடைய இரத்தமும்
பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற சத்துரை சாத்தா அவன் முத்திரையை நாம் தரித்து கொள்ளப்படவிட்டால் அவன் கொன்று குவிக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்பம் என்று ஆதரவுகளை முறிக்கிறார். பசியும் பட்டினியும் தேசத்தில் நடைமுறைப்படுத்துகிறார். தேவனின் ஆட்களை வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவஜன் இப்படி ஒரு பலமுள்ள ஒரு நெருக்கடி உண்டு பண்ணுகிறான். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால் பூமியில குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலே வரப்போகிற சோதனைகள் தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆனால் இறை சமூகம் மனித வாழ்க்கையில் ஆபத்து உண்டாச்சுன்னா பொறுமையை கையாளப்பட வேண்டும். பொறுமையினால் தான் ஜெயிக்க முடியும். சாத்தானே அவனை அழிக்க முடியும். பொறுமையை இழந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். அதனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற ஆபத்து காலத்தில் நாம் பொறுமையாக கையாளப்படும் போது ஒரு ஜெயித்து அடைந்து கொள்ளலாம். வெளிப்படை 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்ட பிசாசானும் உங்களை சிலர் காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரப்படு. ஆனாலும் நீ மரணம் பரியந்தம் உண்மையாயிரு. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற சத்துருவாய் சாத்தான் 10 நாள் சோதிக்கிறான். அடுத்து ஒரு முடிவு நடைமுறைப்படுது. ஒன்று மரணமா ஜீவனா. ஆனால் தேவனுக்கு மரித்தால் ஒரு கிரீடம் கொடுக்கிறான், ஜீவை கிரீடத்தை கொடுக்கிறான். தேவனுக்கு நீ எதை எடுக்கிறாயோ அதை கர்த்தர் நம்ம கொடுக்கிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவனுடைய பிரதான பாடுகள் 10 நாட்கள் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 1 வாசம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பல்லவத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரங்களவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொறுப்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களுடன் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களுடன் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழுப்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தை நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி உண்டாயின. அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்னால் இருக்கிற தூதரை கண்டேன். அவள் 7 எக்காலம் கொடுக்கப்பட்டது. அதனால் இறை சமூகத்துக்குள்ளாக அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாகிய முதல் 3 ஆண்டு காலத்தில் இங்கே 1.25 ஆண்டு போகிறது. ஜனங்களிட கூக்குரலை என்ன பண்ணாங்கன்னா பணிவிடத்தை கொண்டு தேவனிடத்தை நினைவு மூட்டுகிறார்கள். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என்ன ஆராதிக்கிற ஆராதனை நிறுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பின் இருக்கிற 1.25 ஆண்டுகளை ஜனங்களை போய் காப்பாற்றுங்கள். அதனால் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். தேவனே தன்னை ஆராதிக்கிறத எடுத்து சொல்லுகிறார், என் ஜனங்களை கொண்டு போய் காப்பாற்றுங்கள். ஏன்னா விண்ணப்பம் ஜபங்களை வேண்டுதலும் தேவ சமத்தில் தூப வர்க்கங்களாக கொட்டப்பட்டது. அதை பார்த்த பிதாவாகிய தேவன் பரலோகத்தை பின் இருக்கிற 1.25 ஆண்டுகள் என் ஜனங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட பாடுகளும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பொறுமையினாலும் தேவனுடைய அந்நியவின் ஐக்கியத்தினாலும் தேவனுக்கு நமக்கு இருக்கிற
தொடர்புனால தான் நீங்கள் காப்பாற்ற முடியும். ஏன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு காப்பாற்றுதலை நாம் அடைய முடியாது. அதனால் இறை சமூகம் நிறைய இடத்துல நாம் அந்துகிறிஸ்து ஆட்சி உபத்திரத்தை நாம் தியானம் செய்திருக்கிறோம். அது இடுக்கம் இக்கட்டமான காலம், அது நெருக்கமான காலம். தான் பெற்றோர்கள் ஒரே மகனுக்கு அழுவது போல அழுவார்கள். ஒவ்வொரு சந்தையும் தங்கள் கோத்திரத்துக்கு அழுவார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்துகிறிஸ்து ஆட்சி காலம் என்பது இந்த முதல் 3 ஆண்டு காலம் மெய்யாவே ஒரு கடினமான காலம். இப்படிப்பட்ட நிலைகளை இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நீங்கள் பொறுத்து இருந்தீங்கன்னா அதை விட பின் இருக்கிற காலங்கள் ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கிறோம். ஆனால் நான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் தொடர்ந்து 7 வாசிப்போம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசுமுள்ள எல்லாம் எரிந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவண்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மீதும் நீரூற்றுகளின் மீதும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் பார்க்கிறோம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். ஒரு இரத்த கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்படும். அதனால் மரங்களிலே 1/3 வெந்து போயிற்று. அதனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற அதான் அந்த வசனத்தை பார்க்கிறோம். சாத்தானும் வேதனைப்படுத்துகிறான். தேவனை கோபாக்கே தப்பித்து கொள்ளுங்கள். தேவனும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியாய தீர்ப்பை நடத்துகிறான். அந்த நியாய தீர்ப்பை நீங்கள் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கப்பட வேண்டும். அவர் சத்தியத்தை நாம் காத்திருக்கப்பட வேண்டும். அதை நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ தண்டனை என்பது சாத்தானால் மாத்த நெருக்கடி அல்ல. தேவனும் அவர் சொல்லுகிறார், என் வீட்டில் என் நியாயத்தீர்ப்பை துவங்க நாட்கள் வந்தது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளிலே பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்களில் சணநூல் அங்கி தரித்து தன் அறையில் கனக்கமுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழுப்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணநூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் கத்தரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டு இருக்கிற ஒருவனையும் கிட்டாதீர்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இந்த மூப்பரிடத்தில் துவக்க பண்ணினார்கள். பார்க்கிறோம், எசேக்கியேல் மூலமா அறிவிக்கிற பிரகாரம் என் காதுகள் கேட்க மகாசத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளை பிடித்து கொண்டு வரக்கடவார்கள். சணநூல் அங்கி தெரித்து தான் அறையில் கணக்குடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு இருந்தார். அவர் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்தில் நின்றார். முதியோர்கள், வாலிபர்கள், கன்னிகள், குழந்தைகள், ஸ்திரீகள் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட ஒருவனே கிட்டு சராதீர்கள். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற
காலத்துக்கு முன்பாக தேவன் நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கிற நாட்களை பார்த்தீங்கன்னா, பாடு நிந்தைகள் அவமானத்தை நாம் மறுதளிக்காமல் காணப்பட்டால், சத்தியத்தை அறிந்து அதில் நிலை நின்றால், உங்கள் மேலே ஒரு முத்திரையை போட்டு உங்களை காப்பாற்றுகிறான். முத்திரை போடாமல் எல்லாரும் என்ன பண்ணால் கொன்று போடுங்கள், என் ஆலயத்தில் நியாய தீர்ப்பு துவங்கு என்று சொல்கிறான். அறிவான தெய்வ திருப்பிள்ளைகளே, இதை சாத்தான் மாத்திரம்தான் தான் தண்டனை துவங்குறான் அல்ல, தேவனும் தன்னுடைய தண்டனை துவங்குகிறான். ரெண்டு விடைப்பட காலத்தில் நாம் சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமார்க்கத்தை அறிந்து நாம் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 8 வாசி. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவனவனோ அவன் தேவனுடைய கோபகினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் பார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். வேறு பின் சொன்ன, பாபிலோன் மகாநகர் விழுந்தது, தான் வேசித்தனமாக உக்கிரமான மதுவை சகல ஜாதி கொடுத்தாலே. அவளுக்கு பின்னாலே 3ஆம் வந்து மிகுந்த சத்தமிட்ட மிருகத்தை அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றிலோ தன் கைகளை அதன் முத்திரை தரித்துக் கொள்கிறவன் தேவனுடைய கோபாக்கினிக்கு கடந்து போகிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். முன்காலத்தை விட பின்காலம் அதை விட கொடூரமான காலம். நாம் தப்பி எங்கே பிழைத்து ஓட முடியாது. தெய்வ சமூகத்தில் நாம் சிக்கிக் கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். ஒரு தூதன் சூரியனில் இருக்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவர்களின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்க விருந்துக்கு கூடிவார்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். பின்பு வேறொரு சூரியன் இருக்க கண்டேன். அவன் வானத்து மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சம் சேனத்தோடைய மாம்சத்தையும் பலவானுடைய மாம்சம் குதிரையின் மாம்சம் சொல்லு சுயாதீன அடிமை சரி எல்லாருக்கும் தேவனுக்கு கொடுக்க விருந்தை ருசி பார்க்க கடந்து வாருங்கள் என்று கூப்பிட்டார். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக தேவனுடைய கோவாக்கனை அந்த கிறிஸ்து கொடுப்பத பாடுகளை விட பல மடங்கு அவன் நாம் சிக்கிக் கொள்கிறோம். அதாவது தெய்வ சமூகத்தில் தெய்வத்திடத்தை அறிந்து நாம் ஓடி தன்னை பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் பார்க்கிறோம். இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஏதோ அந்த கிறிஸ்து முத்திரை தரித்து கொண்டால் நம்ம ஒரு பொருளை விற்று வாங்கலாம், பூவில சுயாதீன வாழலாம் என்று நினைத்தீங்கன்னா தண்டனை கொடூரமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். வெளிப்பட 16ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். 1ஆம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொர்பத்தை வணங்குகிறவருமாகிய மனுஷருக்குள்ளே பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளது சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின.
உண்டான பெரு சத்தத்தை கேட்டேன். அந்த 7 தூதனை நீங்கள் போய் தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேல் ஊற்றுங்கள். முதலாவது தன் கலசத்தினுடைய பூமியின் மேல் ஊற்றினார். மிருகத்தை முத்திரையும் தரித்தவரும் அஸ்வரூபத்தின் வனங்களாகிய மனுஷனுக்கு கொடிய புண்ணு உண்டாயிற்று. இல்லை, முதல்நிலை தப்பித்துக் கொள்வதற்காக சாத்தாண்டிய முத்திரை தரித்து கொண்டால் அடுத்து பின் இருக்கிற 3 ஆண்டு காலம் பூமி முழுவதும் சேதப்படுத்தப்படுகிறோம். பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டதினாலே ரத்தத்தை குடிக்க செய்ய என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக கண்ணுக்கு முன் இருக்கிற சில காரியத்தை நம்பி நாம் மோசம் போனோம்னா அதன் பின் அடைய போகிற காரியம் எதை விட கொடூரமாக இருக்கும். வெளிப்படுத்த 9ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டு இருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 3இல் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகள் ஆகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடைய அவர் 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்து 4 கொம்புகளிலும் ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடிந்த 6ஆம் தூதன் வைக்க ஐபிராத்தன் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்ட 4 தூதரை அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அது மனுஷரை 3 இருப்பாங்க கொல்லப்படத்தக்க 1 மணி நேரம், 1 நாள், 1 மாதம், 1 வருஷம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த 4 தூதர்களை கட்டவிழ்க்கப்பட்டார்கள். இல்லை, முதல் 3 ஆண்டு காலத்தை விட பின் 3 அதை விட கொடூரமான வாழ்க்கை. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்துக்குள்ள காலத்தெல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் எழுதின ஒரு வார்த்தை கூட மாறாதது. வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும். பின்பு வேறொரு தூதன் கருப்புள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பக்கத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருப்புள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவன் நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருப்புள்ள மத அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறமே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1200 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகள் கடிவாளம். பின்பு வேறொரு தூதன் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் தேவாலயத்துக்கு புறப்பட்டார். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கனை நோக்கியும், பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள அரிவாளை நீட்டி அவை அறுத்து விடுங்கள். அப்போது தூதன் தான் அரிவாளை பூமியை நீட்டி பூமியின் திராட்சை பழம் அறுத்து தேவனை கோபாக்கனை என்றும் பெரிய ஆலைகளை போட்டார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற முதல் 3 ஆண்டு காலை விட பின் 3 ஆண்டு கடினமான காலம். ஒருவனும் தேவனை பாரு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் சத்தியவசனம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நம்முடைய பாவங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அவள் கலப்பு கலந்த காடியை கொடுத்தால் நீ எட்டியே கொடுங்கள் என்று சொல்கிறார். இப்போ நிறைய நாம் தியானம் செய்து கொண்டே இருக்கலாம். இசைக்கல் எரேமியா கொண்டு பல இடங்களை சொல்லியிருக்கிறார். சின்ன தீர்க்க தரிசன புக்கள் நிறைய எழுதியிருக்கிறார். பல மணி கணக்கு நாம் தியானம் செய்யலாம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இம்மைக்குரிய வாழ்க்கை நம்பி தேவன வசனத்தை எங்களை காத்து கொள்ளப்படவிட்டால் இம்மையிலும் மறுமையிலும் பலமாக நாம் தண்டிக்கப்படுவோம்.
அவருடைய பார்வையிலும் சன்னிதானத்தில் நம்ம எங்கும் ஓடி தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிற கொடுக்கப்பட நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சில பாடுகளை இருந்தாலும் நாம் ஏற்று ஒரு நித்திய வாழ்க்கை சுமந்து அவர் நம்ம கையளிக்க ஒரு பெரிய வாழ்வு என்றும் அழியாத ஒரு ராஜ்யத்தை திட்டம் செய்திருக்கிறார். அதனால் ஒரு சில 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள், 14 கர்த்தரை காப்பாற்றுவார் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட 10 நாள் உபத்திரத்தை நீங்கள் பொறுத்து கொள்ளப்படவிட்டால் ஒரு நித்திய தண்டனைக்குள்ள நாம் சிக்கிக்கொள்ளுவோம் என்று நாம் அறிந்து நீங்கள் ஓடி இம்மைக்குரிய காரியங்களை நாம் பயந்து விடாமல் மறுமையை நம்பி நீங்கள் கடந்த தேவனை தொழுது கொண்டும் உங்களை தேவனுக்கு முன்னாடி நீதிமான் எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் நமது கேட்டு கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமாம்.